பட் என்னோட கேள்வி என்னன்னா, இப்போ இத்தனாயிரம் கோடி ஒரு ஊழல் பண்ணிருக்காங்க, இதுல வந்து இவங்க பினாமியா இருக்காங்க அப்படி இருக்காங்க சொல்றாங்க இல்லீங்களா? இது அவங்களுக்கு எப்ப தெரியும்? நான் கம்பெனி அமைச்சு 2 வருஷம் ஆச்சு. ஏன் அது இத்தனை அவங்களுக்கு தெரியலையா? இது வரைக்கும் அவங்க புகார் பதிவு வேணும் இல்ல? கோமால தாங்களா? என்ன ஒண்ணுமே இல்ல சார். இந்த ஒரு விஷயம் வந்து ஒரு ஊடக வெளிச்சத்துல யூடியூப்ல, பேஸ்புக்ல, ஈவன் டிவி சேனல் எங்க திருப்பினாலும் எங்களை பத்தி பேசுறாங்களா? இந்த கேப்ல நாமளும் போய் ஏதாவது பிட்ட போட்டோம்னா நமக்கு ஏதாவது தேருமா? இன்னைக்கு 50 லட்சம் பேர் நீங்க கேட்கலாம், 50 லட்சம் பேர் வரும்போது இன்னும் கமிட்மெண்ட் ஜாஸ்தி ஆகுமே அப்படின்னா 50 லட்சம் பல்லு வைக்கிறாங்களா இல்லையா? 50 லட்சம் பேர் யாரும் கஸ்டமர் தானே. ஒரு பொருள் போலியா இருந்தா பப்ளிக் வைக்க முடியுமா? ஒரு சேனல்ல காமிக்க முடியுமா? இத்தனை லட்சம் ரெக்கமெண்ட் முடியுமா? ஏன் கேட்கிறேன், இத்தனை லட்சம் பேர் சொல்றாங்க. அதுல உங்களுக்கு சொல்றாரு, நீங்க ஒரு வாரமா எந்த வழக்கு பேசுறீங்க அந்த வழக்கு தான் கூப்பிட்டுருக்காங்க. தொடர்ந்து பேசுறீங்க இல்ல, நான் என்ன சொல்றேன்னா, ஒரு வாரம் நீ தொடர்ந்து பேசுறீங்க இல்லையா, அந்த வழக்கு தான் கூப்பிட்டுருக்காங்க. என்ன அப்படின்னா, எங்க கம்பெனி ஏதோ வந்து 2 பிரிவுகளை தப்பு செய்ய சொல்லிட்டு வழக்கு போட்டிருக்காங்க. அதுல ஒண்ணு என்னன்னா சிட்ஸ் அண்ட் பட்ஸ் ஆக்ட் 1979 நினைக்கிறேன். இன்னொன்னு வந்து என்னன்னா அன்ரெகுலர்ட் மணி ஸ்கீம் சொல்லி போட்டிருக்காங்க. இது ரெண்டுக்கும் எங்களுக்கு சம்பந்தம் இல்லை. அதுக்கான விளக்கத்தை நானும் என்னோட வக்கீலும் கொடுத்திருக்காங்க. நான் முடிச்சுட்டு வந்திருக்கேன். அவ்வளவுதான். அதுக்கு என்னென்ன முகாந்திரம் இருக்குன்னு நினைக்கிறாங்களோ அதுக்கு எல்லாம் கேட்டிருக்காங்க. அது சார்ந்த அத்தனை விஷயங்களுக்கும் நான் ஆன் ரெக்கார்டு பதில் சொல்லியிருக்கேன். எல்லா விளக்கம் கொடுத்திருக்கேன். ஓகே, நீங்க போயிட்டு வாங்க, மேல் கூட தேவையான கூப்பிட சொல்லியிருக்காங்க. இப்ப முடிச்சு வெளியே வந்திருக்கேன், உங்க கூட பேசிட்டு இருக்கேன். இப்போ கம்ப்ளைண்ட் பண்றாங்களா, இது உங்களுக்கு எப்ப தெரியும்? இன்னைக்கு தான் தெரியுமா? நான் சொல்றது கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க, யார் வேணா கொடுத்துட்டுங்க சார். அது வந்து சட்டப்படி நிறுவனம் எதிர்கொள்ளும். அது அந்த கம்பெனி என்னவோ அது பார்க்க போகுது. ஓகேவா? அது மேட்டர் கிடையாது. பட் என்னோட கேள்வி என்னன்னா, இப்போ இத்தனாயிரம் கோடி ஒரு ஊழல் பண்ணிருக்காங்க, இதுல வந்து இவங்க பினாமியா இருக்காங்க அப்படி இருக்காங்க சொல்றாங்க இல்லீங்களா? இது அவங்களுக்கு எப்ப தெரியும்? நான் கம்பெனி அமைச்சு 2 வருஷம் ஆச்சு. ஏன் அது இத்தனை அவங்களுக்கு தெரியலையா? இன்னைக்கு தான் கண்டுபிடிச்சாங்களா அவங்க? அதை தாண்டி இவங்க சொல்ற நிறுவனம் இருக்கு இல்லீங்களா, நான் 2.5 வருஷமா ஒர்க் பண்ண கம்பெனி தான், அது ஒன்றும் மாட்டுக்கிறது கிடையாது. ஆனா அதில் வெளியே வந்து கம்பெனி ஆரம்பிச்சு 2 வருஷம் ஆச்சு. இது வரைக்கும் அவங்க புகார் பதிவு வேணும் இல்ல? கோமால தாங்களா? இன்னைக்கு தான் அவங்க ஞாபகம் வந்துச்சா உங்களுக்கு? என்ன காரணம்? இப்ப என்ன ஒண்ணுமே இல்ல சார். இந்த ஒரு விஷயம் வந்து ஒரு ஊடக வெளிச்சத்துல யூடியூப்ல, பேஸ்புக்ல, ஈவன் டிவி சேனல் எங்க திருப்பினாலும் எங்களை பத்தி பேசுறாங்களா? இந்த கேப்ல நாமளும் போய் ஏதாவது பிட்ட போட்டோம்னா நமக்கு ஏதாவது தேருமா? இல்ல நாமளும் 2 பேர் வெளிச்சத்து வருமாங்கிற எண்ணத்துல யாராவது பண்ணிருக்கலாம். ஆனா என்ன பண்ணா, இது நான் பார்க்கல, வெளியே வந்துக்கிறேன். மேபி யாராவது பண்ணா அவங்க அதோட நோக்கம் அதை தவிர வேற ஏதாவது இருக்க வாய்ப்பு இல்லைங்க என்னோட கருத்து. சார் அவங்க சொல்றத அவங்க குடிச்சாட்ட நான் வந்து மதிக்கணும்னு அவசியம் கிடையாது, ஃபர்ஸ்ட் விஷயம். ஆனா பொதுமக்களுடைய கேள்வி இருக்கிறனால அதுக்கு நான் பதில் சொல்றேன். அவர்கள் பதில் சொல்ற ஐடியா எனக்கு கிடையாது. ஏன்னா அவங்க அதாவது பாட்டு எழுதி பேர் வாங்க போல இருக்காங்க, குற்றம் முடிஞ்ச பேர் வாங்க. அவங்க பார்த்தாலும் குற்றம் சொல்றது மட்டும் தான் அவங்க நோக்கமே ஒழிய அதில் உருப்படியாக பாக்குறதுக்கு அவங்க தயாரா இல்ல. ஆனா இன்னைக்கு நீங்க ஜெனரலா ஒரு பொதுமக்கள் சார்பு ஒரு கேள்வி கேட்கறீங்கன்னா அதுக்கு நான் பதில் சொல்றேன். சிம்பிள் சார். இன்னைக்கு விளம்பரத்துறை என்னைக்கு அழிஞ்சு போகுமா? என்னைக்கு இன்னொரு க்ளோஸ், அடுத்த வருஷம் வந்து மார்ச்சோட முடிச்சுவாங்க கணக்கு இருக்கா? வியாபாரத்துறை என்னைக்கு அழிஞ்சு போயிருமா? சோ விளம்பரத்துறையும் வியாபாரத்துறையும் எவ்வளவு வருஷம் இருக்குதோ அவ்வளவு வருஷம் என் கம்பெனி இருக்கும். ஏன் 2 ஒருங்கிணைச்சு பண்றேன். அது இருக்குங்கிறத நான் இன்னைக்கு வாயில வர சொல்ல ஏற்கனவே 2 வருஷம் செஞ்சு காமிச்சிருக்கேன். ஏற்கனவே 2 பாயிண்ட் இருக்கும் செஞ்சு காமிச்சிருக்கேன்னா இன்னைக்கு எங்கிட்ட 87 பாயிண்ட். அன்னைக்கு எங்கிட்ட வந்து ஒரு ஆபீஸ் செஞ்சு காமிச்சிருக்கா, இன்னைக்கு எல்லா பக்கம் ஆபீஸ். அதை தாண்டி எங்க ஸ்டோரே இல்லாம செஞ்சு காமிச்சிருக்கா, இன்னைக்கு எங்கிட்ட மோர் தென் 700 ஸ்டோர் இருக்கு. அப்போ என்னால அதோட பெட்டரா பண்ண முடியுமா? பண்ண முடியாம போகுமா? அன்னைக்கு கஸ்டமர் கம்மியாக பண்ணி காமிச்சிட்டேன். இன்னைக்கு 50 லட்சம் பேர் நீங்க கேட்கலாம், 50 லட்சம் பேர் வரும்போது இன்னும் கமிட்மெண்ட் ஜாஸ்தி ஆகுமே அப்படின்னா ரொம்ப சிம்பிள். 50 லட்சம் பேர் காலேஜ் குளிக்கிறாங்களா இல்லையா? 50 லட்சம் பேர் பல்லு வைக்கிறாங்களா இல்லையா? 50 லட்சம் பேர் யாரும் கஸ்டமர் தானே. அவங்கள ஏன் கஸ்டமரா உண்மையா நான் யாரும் நிர்பந்திக்க போறது இல்ல, யாரையும் கம்பல்சரி வாங்க சொல்ல போறது இல்ல. ஒருவேளை அவர்களெல்லாம் மனம் மாறி நிறுவனத்துடைய ப்ராடக்ட்ஸை முழுமையா விரும்பி வாங்க ஆரம்பிச்சா என் கம்பெனி எங்க இருக்கு நீங்க முடிவு பண்ணிக்கங்க. இந்த கணக்கெல்லாம் பதில் கிடைக்கும். சரி, இப்ப போலியான ப்ராடக்ட் சொன்னா அது இருக்கணுமா இல்லையா? இப்போ அரசாங்கம் ஒரு விஷயத்தை வந்து அனலைஸ் பண்ணும், அதுக்கு எல்லா சர்டிபிகேட் இருக்கு. அப்ப கொடுத்தவங்கள யாரு? ஒரு ப்ராடக்ட்டை தயாரிக்கணும் சர்டிபிகேட் வேணும் தானே. சோ அதுக்கு என்னென்ன தேவையோ எல்லா சர்டிபிகேட் இருக்கு. அதை நம்ம வச்சுதான் பிசினஸ் பண்றோம். போலினா புடிச்சு நிரூபிக்க சொல்லுங்க, எங்க மேல வழக்கு போட சொல்லுங்க, நான் பதில் சொல்றேன். சார் இப்போ சும்மா போற போக்கில் போலீஸ் சொல்லிட்டு போனா சும்மா வாயில் சொல்ற நிறைய சொல்லலாம் சார். வேற எவிடன்ஸ் கேள்விக்கு பதில் வேணுமா இல்லீங்களா? சோ நான் பப்ளிக் வைக்கிறேன், நான் ரகசியம் பொட்டங்கட்டியா கொடுக்குறேன். பப்ளிக்ல ஸ்டோர்ல அங்கங்க போர்டு வச்சுட்டு இருக்காங்க. ஒரு போலியான பொருள் விற்க சொல்லி நான் அனுமதிக்க முடியுமா? ரெக்கமெண்ட் முடியுமா? என் மக்கள் விற்பாங்களா? எப்படி பப்ளிக் வைக்க முடியும்? கேள்வி நீங்க கேள்வி கேட்கலாம், பட் கேள்வி என்ற கேள்வி நியாயமானதா இல்லையா? ஒரு பொருள் போலியா இருந்தா பப்ளிக் வைக்க முடியுமா? ஒரு சேனல்ல காமிக்க முடியுமா? இத்தனை லட்சம் ரெக்கமெண்ட் முடியுமா? ஏன் கேட்கிறேன், இப்ப இத்தனை லட்சம் பேர் சொல்றாங்க. அதுல ஒருத்தர் சொல்றாரு எல்லாரும் பாமர மக்கள். ஏங்க என் கம்பெனில ஒரு பிளான்ல உள்ள வந்து இன்கம் ஏன் பண்ணாலும் ஒரு கேப்சா விஷயம் போடணும்.
அந்த கேப்சாவை ஒரு 7 டிஜிட் இருக்கும், அதுவும் 9:15 செகண்ட்ல போடணும்னு சொன்னா எப்படி ஒரு பாமர வேலை செய்ய முடியும்? சோ அவருக்கு படிக்க தெரிஞ்சிருக்கணும், இங்கிலீஷும் நம்பரும் படிக்க தெரிஞ்சிருக்கணும், அதை தாண்டி டைமிங்குள்ள போட தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் இருந்தாதான் பண்ண முடியும்னா எப்படி அவங்க பாமரனா இருக்க முடியும்? சோ அனைத்து துறை மெம்பரும் எங்கிட்ட இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்களை ஒருத்தரும் கூட யோசிக்காம யோசிக்க போறாங்க. அதெல்லாம் கேள்வி. இத்தனை நாள் யோசிக்காம இன்னைக்கே யோசிக்கிறாங்க. ஒரு ஊடக வெளிச்சம் வந்துருச்சு, மைவித்திங்கிற பேரை சொன்னா நமக்கு ஒரு பப்ளிசிட்டி கிடைக்க நினைக்கும் போது யாரோ அந்த பப்ளிசிட்டி பயன்படுத்தி நினைக்கிறாங்க. பயன்படுத்திக்கிட்டு வாழ்த்துக்கள், அவ்வளவுதான் சொல்ல முடியும்.